வக்ஃபு திருத்த மசோதாவை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்திய திமுக அரசுக்கு நன்றியை கூறுகிறோம். அந்த தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் வாக்களித்த அனைத்து இந்திய அண்ணா திமுகவுக்கும் இந்த தருணத்திலே நன்றியை கூறிக்கொள்கிறோம். அதே போல இஸ்லாமிய இளைஞர்கள் அவர்களையும் வரவேற்கிறேன். அடுத்ததாக எஸ்டிபிஐ கட்சியுடைய சாகா அவர்கள் ஒரு 8 நிமிடம் பேசுவார்கள். இந்த வக்ஃபு திருத்த மசோதா இல்லை வக்ஃபு திருத்த மசோதாவை ஒன்றிய மதவாத பாஜக அரசு திரும்ப பெற வேண்டும் என்கின்ற அடிப்படையில் வலியுறுத்தி நடைபெறக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய அனைத்து மற்ற நிர்வாகிகளுக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டமாக என்று கூறி பிரார்த்தித்தவராக இந்த கூட்டத்தை பார்த்து எனக்கு ஒன்று தோன்றுகின்றது. என்ன தெரியுமா? இதுதான் இந்திய வரலாற்றில் முஸ்லிம்களுடைய அரசியல் எழுச்சியாக இந்த கூட்டத்தை நான் பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏனென்று சொன்னால் ஒரு மனிதன் வாழ்வதற்கு தேவையான உணவு, உடை, இருப்பிடம் இவை மூன்றையும் தருவது, அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தருவது ஒரு நாடு, அந்த நாட்டை ஆளக்கூடிய ஒரு அரசியல், அந்த அரசியலை செய்யக்கூடிய அந்த அரசியல்வாதிகள் அவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு ஜனநாயகவாதியாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த மனிதன் வாழக்கூடிய அந்த நாட்டில் அந்த மூன்றும் அந்த மனிதர்களுக்கு கிடைக்கும். ஆனால் இன்றைக்கு எப்படி நடந்து கொண்டிருக்கின்றது? முஸ்லிம்கள் இல்லாத ஒரு அரசியல், முஸ்லிம்களுடைய அடிப்படை தேவைகளை முற்றிலுமாக தகர்த்திருக்கக்கூடிய வகையிலே ஒவ்வொரு விதமான சட்டங்களை திருத்தக்கூடிய ஒரு அரசியல், இன்னும் சொல்ல போனால் அப்பட்டமாக மதமான அயோக்கியத்தின் அரசியலை இன்றைக்கு இந்த அரசு நடுவன் பாஜக அரசு செய்து கொண்டிருக்கின்றது. அதன் ஒரு பகுதியாகத்தான் நான் இங்கு இந்த கூட்டத்தை பார்த்து கூறுகின்றேன். முஸ்லிம்களுடைய அரசியல் எழுச்சி கூட்டமாக இந்த கூட்டத்தை நீங்கள் மாற்றி காட்ட வேண்டும். இந்த இஸ்லாமிய கூட்டத்தின் சார்பாக உங்களுக்கு ஒரு கோரிக்கை விடுக்கின்றேன். நாளொரு நேரில் பொதுவொரு வண்ணமாக இது போன்ற ஒரு ஆர்ப்பாட்டத்தை இந்த ஆரோக்கியகரமான நடுவண் அரசுக்கு எதிராக தொடர்ந்து 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 அடிக்கத்தான் அங்கும் என்று சொல்லுவார்கள். அதே போன்று தொடர்ந்து 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 சாகியும் வாக்குகளாகவும் அல்லது ஏதோ ஒரு வகையிலே இந்த அரசுக்கு அழுத்தம் தரக்கூடிய வகையை குறிப்பாக என்று சொல்ல வேண்டும் சொன்னால் நமக்கு முன் உதாரணம் இருக்கின்றது. வேளாண்மை சட்டத்தை எப்படி விவசாயிகள் ஒருங்கிணைந்து எதிர்த்து அதை திரும்ப பெற வைத்தார்களோ இந்த பாஜக கோழைத்தனமான இந்த நடுவண் அரசை அதே போன்ற ஒரு பின்னோங்களை இந்த வக்ஃபு திருத்த சட்ட மசோதாவுக்கு எதிராக நீங்கள் அனைவரும் ஒன்றிணைத்து இந்தியா முழுவதும் இது போன்ற ஒரு போராட்டத்தை கட்டி எழுப்பி தீப்பரவி இந்த போராட்டத்தின் மூலமாக அவர்கள் வக்ஃபு திருத்த மசோதாவை திரும்ப பெற இந்த கூட்டத்தின் வாயிலாக உங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயத்தை நான் கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, இந்த மசோதாவை கொண்டு வருவதற்கு முன்னாடி சில காரணங்களை முன்வைக்கின்றார்கள். என்ன காரணம் தெரியுமா? இது இஸ்லாமியர்களுக்கு நன்மை இருக்க மசோதா, மேலும் தேசத்தின் வளர்ச்சிக்கு வக்ஃபு சொத்து என்றாரே. என்னுடைய கேள்வியை கேட்கிறேன், இஸ்லாமியர்கள் இந்த தேசத்தின் வளர்ச்சிக்காக எதுவுமே செய்யறது இல்லையா? இஸ்லாமியர்கள் தங்களுடைய உயிரையும் ரத்தத்தையும் உணவையும் இந்த தேசத்தின் விடுதலைக்காக எத்தனையோ லட்சம் உயிர்கள் பலி கொடுத்தது இல்லையா? இதை விடவா இந்த தேசத்தில் இஸ்லாமியர்கள் இந்த மண்ணிற்காக இந்த வளர்ச்சிக்காக வேற என்ன செய்துவிட முடியும்? நான் ஒன்று கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இஸ்லாமியர்களுடைய வழிபாடு என்ன தெரியுமா? 5 கடமைகள். அதில் 2வது கடமை என்ன தெரியுமா? தொழுகை. அந்த தொழுகையை ஒவ்வொரு நாளும் முஸ்லிம்கள் இந்த போராட்டத்தை கூட தொழிலை முடிச்சுட்டு ஆரம்பிச்சிருக்கோம். ஒவ்வொரு நாளும் 5 முறை தொழுகையை தொழும்போது இந்திய மண்ணில் என்னுடைய நெற்றி, இங்கு அனைவருடைய நெற்றி முத்தமிட்டு எழுந்திருக்கின்றது. நீ சிந்தித்து பார். இதை விட இந்த மண்ணை நேசிப்பவர் இஸ்லாமிய வேற யாராக இருக்க முடியும்? என்னுடைய கேள்வி தான் இருக்கின்றது. ஆக இவர்கள் கொண்டு வரக்கூடிய சட்டத்துக்கு 6 நடையிருந்து ஓனாயி அழுதுச்சான். எப்படி பாருங்க, 6 நடையிருந்து
ஓனாயி அறிவிச்சா அந்த மாதிரி இவர்கள் கொண்டு வரக்கூடிய சட்டம் இருந்திருக்கின்றது. துரும்பு விழும்போது நீ போராடவில்லை என்று சொன்னால் உன் மீது இரும்பு விழும், அப்பொழுது உன்னால் ஒன்றும் செய்ய இயலாது என்று வரலாற்று தத்துவத்தை நாங்கள் படித்திருக்கின்றோம். இப்பொழுது முஸ்லிம்களாகிய எங்கள் மீது இரும்பு விழுந்திருக்கின்றது. ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் போதுமானவன் என்பதை பற்றி நாங்கள் இந்த இரும்பு பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை. நிச்சயமாக நாங்கள் தொடர்ந்து போராடுவோம். இதனை எப்படி சுவை நக்கி புத்தகம் பண்ணி இந்த ஆட்சிக்கு வந்தீரோ அதே போன்ற ஒரு கோழைத்தனமான உங்களுடைய பின்வாங்கலை இந்த இந்திய முஸ்லிம்கள் போராட்டத்தின் வாயிலாக உங்களுடைய பின்வாங்கல் இந்த சட்டத்திற்கு நிச்சயமாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொடுக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமியர்கள் என்ன கிள்ளுக்கிறையா இல்ல இஸ்லாமியர்கள் கிள்ளுக்கிறையா? இவர்களுக்கு இந்த முஸ்லிம் வக்ஃபு சட்டம் கொண்டு வரும்போது இவர்கள் கரிசனமான ஒன்று முன்ன வச்சாங்க. முஸ்லிம் பெண்களுக்கு நாங்கள் என்ன செய்தோம், ஒரு சிலரான நன்மையை செய்யக்கூடிய ஒரு சட்டம். முஸ்லிம் பெண்களுக்கு நாங்கள் சிறப்பான ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றோம். முஸ்லிம் ஏழைகளுடைய வளர்ச்சிக்கு இது வழிவகுக்கும். முஸ்லிம்களுடைய வளர்ச்சிக்கு வழிவகுக்குமா? உங்களை பத்தி தெரியாதா முஸ்லிம்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது? உங்க நாட்டில் நாங்க என்ன கண்ணை பொத்திக்கிட்டு கூட வளர்ந்துகிட்டு இருக்கோம்? என்ன முத்தலாக் சட்டம் எங்களுடைய சரியத்தை கைவிட்டீர்கள். சிஐ, என்ஆர்சி, எம்பிஆர் போன்ற குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்து உன்கிட்ட இருப்பிட சான்று இருக்கணும்னு சொல்லிட்டு யார்கிட்ட கேட்டா முதல்வர் இஸ்லாமியர்கள் கேட்டா அதே போன்று உத்தரப்பிரதேச அயோத்தியிலே அப்பட்டமாக ஆதாரம் இருக்குப்பா, ஆதாரம் இருக்கு. ஆதாரம் இருந்தும் அந்த பாபர் மசூதியை இடிச்சு தரமட்டமாக்கி இன்னைக்கு கொள்ளைப்புற வழியாக ராமர் கோயிலை கட்டி இருக்கீங்க. எந்த ஆதாரமும் இல்லை ராமர் கோயில் கட்டுவதற்கு. அதே போல இப்ப சமீபமா நடக்குது. தற்போது ஊப்பில, சம்பாலில, ஈத்கா மசீதில உண்மையோட அரசு அதிகாரிகள் கலவரத்தை ஏற்படுத்தி 2 இளைஞர்களை நான்கு முஸ்லிம் இளைஞர்களை சுட்டுக் கொண்டிருக்கிறது. இதை விடவா முஸ்லிம்களை நீங்கள் பாதுகாத்துக் கொண்டு போறீங்க? இந்த முஸ்லிம் பெண்களுக்கான பாதுகாப்பு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறேன். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பேசுறதுக்கு இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. பல்கீஸ் பானை என்கின்ற ஒரு இந்தியாவுடைய வீரப்பெண்மணி என்று சொல்லக்கூடிய அந்த அவரை அவருடைய எந்த விதமான ஒரு எந்த அளவு கொடுமை செய்ய முடியுமோ அந்த அளவு கொடுமை செய்து கொண்டே அந்த பல்கீஸ் குடும்பத்தை சிறைச்சிக்கிற அந்த கயவர்களுக்கு விடுதலை செய்வதற்கு யதார்த்தமான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்தது பாஜக அரசு. அவர்கள் வெளிவந்த உடனே இந்திய தேசிய கொடியை போட்டி வரவேற்றது இந்த பாஜக சங்கி RSS கூட்டத்தினர். ஏன்னா உங்களுக்கு முஸ்லிம் மக்களுக்கு மேலே அவமக்கலையா? ஆக இவர்கள் கொண்டு வரக்கூடிய அத்தனை சட்டங்கள் எப்படி என்று தெரியுமா? குறிப்பாக இந்த வக்ஃபு திருத்த சட்ட மசோதா எப்படி இவர்கள் 11 ஆண்டுகால ஆட்சியில் இந்திய பொருளாதாரத்தை சீரழித்து விட்டு தனியார் இந்திய பொருட்கள் நிறுவனங்களை தாரை வார்த்து தனியாருக்கு தாரை வார்த்தது போல 3வது துறையாக இருக்கக்கூடிய, நான் அப்படித்தான் சொல்லுகிறேன், 3வது துறை தான் வக்ஃபுத்துறை. இந்த வக்ஃபுத்துறையில் இருக்கக்கூடிய அனைத்து சொத்துக்களையும் சட்டம் போட்டு திருட்டு சட்டம் போட்டு திருடி தனியாருக்கு தாரை வார்க்கக்கூடிய இந்த அயோக்கியத்தனத்தை SDPI கட்சி இது போன்ற கூட்டணியோடு ஒருங்கிணைந்து ஏன் முன்னால் நின்று எதிர்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.